அடுத்து பாருங்க மறுபடியும் டொயோட்டா கோலிசி கிரீன் கலர் என்கிட்ட வந்திருக்கு. இதுவும் ஒரு விஐபி தான். என்கிட்ட என்னன்னு தெரியல, ஒரு 4 மாசமா கிரீன் கலரே வந்து ஆனா வித்துட்டு உடனே உடனே போயிட்டுங்க. இங்க இருந்து கொடுத்தங்க, எங்க திருநெல்வேலி குத்தேன். போய் பார்த்தாங்க, ஸ்டிக்ல ஆயில் அடிக்கல. வார்த்தை சொன்ன வார்த்தைக்கு வண்டி இருக்கணும். எப்படி இருக்கணும், 600 கிலோமீட்டர் போகுது, அடிக்கூடாது. அது மாதிரி இருக்கணும். பக்கா கண்டிஷனு, 4 டயரும் புது டயரோட, ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். வண்டி தெளிவானு 4 பவர் விண்டோ வண்டி. இது 2 பவர் விண்டோ வண்டி இல்ல, 4மே பவர் விண்டோ டைப்பு. ரூப் ஏசி வந்துடும். எல்லாமே பக்காவா டொயோட்டா கோலிசி 2004ங்க. 2004 மாடலு. பாட்டி வேற ரேட் கேட்டாரு, அதெல்லாம் இல்ல, 4 லட்சம் ரூபாய் கேட்கறாருங்க. 4 உடைக்கிறேன், 365 வாங்கி தரேன். குவாலிட்டி செம்ம குவாலிட்டி. ஒரு ரன்னிங் பால் வந்து மேல இருக்க காவால் வந்து எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். இன்ஜின் ஷீல்டு இன்ஜின், என்ன இன்ஜின், ஷீல்டு இன்ஜின். 28 இருக்கும், எஃப்சி கரண்ட்ல இருக்கு. பாட்டி ஷோரூம் கணேஷ் வச்சிருக்காரு. 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாராம் வண்டிக்கு. அப்படியே சஸ்பென்சர் வந்து ஏசில இருந்து அந்த சீட்டு பாருங்க, கோயம்புத்தூர்ல போய் கோயா சீட் போட்டிருக்காங்க. சீட்ல இருந்து டோர் பேர்ல இருந்து டாப்ல இருந்து ஒரே கலர் மேட்சிங், எல்லாமே ஒரே கலர். அது மாதிரி பண்றதுக்கே 90,000 ரூபாய் ஆயிடுச்சான். அதுவும் செலவு பண்ணிக்காரு. சஸ்பென்சர் புஷ் எல்லாமே. வண்டி எடுத்து அப்படியே சாவி திரும்பினா புது வண்டி மாரி போயினே இருக்கணும். எப்படி போயினே இருக்கணும் புது வண்டி மாரி. எங்க பிரேக் ஆயிடுச்சு, ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு பேர் இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி பேருக்கு கொடுக்க மாட்டேன். 3,65,000 ரூபாய்க்கு வருங்க. ஷீல்டு இன்ஜின் வண்டி. இந்த இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க. இந்த ஸ்டிக் எடுத்து உங்க கையில குத்துருவேன். 300 கிலோமீட்டர் வரீங்களோ 500 கிலோமீட்டர் தெரியாது எனக்கு. போய் உங்க ஊர்ல போறதுக்கு ஒரு சொட்டு ஆயில் மேல அடிக்காது, சுத்தமா இருக்கும். சுத்தமா ஆயில் அடிக்காது, வண்டி வேற லெவலு, வேற மாதிரி. எப்படி வேற மாதிரி டாப்பா இருக்கு வண்டி. பக்கா கண்டிஷனுங்க. 365 பைசா வாங்கி தரங்க. வண்டி வேற லெவல்ல இருக்குங்க. ஃபேன்சி நம்பருங்க, TN 31. வண்டி பாருங்க, பக்கா கண்டிஷனு. கடவுள் வண்டிங்க. 422 ஃபேன்சி நம்பர். நம்பரும் நல்லா இருக்கும். 2-4-2-2-2 422 ஃபேன்சி நம்பருங்க. கூட்டினா ஒரே நம்பர் வந்துடும். வண்டி நம்பரை கூட்டினா 1. வண்டி பக்கா கண்டிஷனு. 4 டயரும் புது டயர், சஸ்பென்ஸ் எல்லாம் தூக்கி நிக்குதுங்க வண்டி. வண்டி பக்கா இருக்கு. ஒரு 10 பேர் போலாம், 12 பேர் கூட போலாம். டொயோட்டா கோலிசியை பொறுத்திருக்கோம், நல்லா போலாம். அதை பாருங்க, 4 பவர் விண்டோ, 4 பவர் விண்டோ வந்துடும். 4 பவர் விண்டோ டைப்பு. வண்டி வேற 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 மாதிரிங்க, சரியா இருக்கு. இதை பாருங்க, டாப் பாருங்க. சொன்னீங்களே கீழே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். வண்டி சுத்தமா இருக்கும். வண்டி சுத்தமா இருக்குங்க. செட்டெல்லாம் நல்லா ஒர்க்கிங்க, சரியா இருக்குங்க. தெரியுங்களா, கோயம்புத்தூர் கோயா சீட்டுங்க இது. சரியா இருக்குங்களா. இதை பாருங்க, பேக்லயும் பாருங்க, பச்சைக்கு பச்சை மாரி சீட்டும். டாப் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, டாப். தெரியுங்களா, சரியான வண்டி. எஃப்சி கரண்ட்ல இருக்கு. 12 பேர் 13 பேரும் அசால்ட்டா போலாம். கோலிசியை பொறுத்திருக்கோம். ஒரு தெளிவான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. விலை குறைச்சிட்டாங்க தானே. பாடியில இருந்து எல்லாமே நேர்ல வாங்க. தெளிவான வண்டி, ரூப் ஏசி வந்துடும். எல்லாமே ஒர்க்கிங்க. வண்டி கம்பெனி ஸ்டிக்கரோட இருக்குங்க. இது கம்பெனியோட ஸ்டிக்கர், இது தெரிஞ்சுங்களா. அதுக்கப்புறம் மாத்திட்டு வேற மாடல் வரும். எப்படி இருக்கு பாருங்க வண்டி, ஃபேன்சி நம்பரோட வண்டி. சரியா இருக்கு, ஃபுல் ஆப்ஷனு. கோலிசி வேற மாதிரி இருக்கு. ஒரு சரியான வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. வந்திருக்கு நம்மள்ட்ட, வந்து டக்குன்னு ஏத்துருங்க. ஒரே நாள் நிக்குமா தெரியாது, எனக்கு கடவுளுக்கு தான் தெரியும். தெளிவான வண்டி. ஸ்டெப்னி கூட பட்டன் ஃபுல்லா இருக்குங்க. இது அண்டர் சார்ஜ்ல இருக்குது. எடுத்து மேல வச்சு காட்டுறேன், திரும்ப கீழே வச்சிருவோம். நல்லா எத்தனை பேர் உட்காரலாம் தெரியுமா, 12 பேரா போலாங்க ஜாலியா. 10 பேர் 12 பேர் ஜாலியா போற வண்டி. டொயோட்டா கோலிசி மைலேஜ் 16-17 கொடுக்கும். வண்டி சுத்தமா இருக்கு. நேரில் வாங்க, அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு. இந்த எட்டிக்காவை இதுல பாக்கலாம், தெரிஞ்சுங்களா. கிரீன்லயே சூப்பர் கிரீன், இது சூப்பர் கிரீன் கலர். இது தெளிவா இருக்கு. நேரில் வந்து பாருங்க.